மச்சி vlogs. ஸோ கேரளா சைடு போகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைடிஷ் சாப்பிட வந்தாலே வேற லெவலா இருக்குங்க. அடிபோலியானா இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம், ஹாய், ஹலோ நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்க ஒரு சூப்பரான அழகான இடத்துல அமைஞ்சிருக்க ஒரு கல்லுக்கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது அந்த கல்லுக்கடை அப்படின்னு வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். எங்க கூட பாருங்க புதுசா ஒரு குட்டி ஹீரோ சேர்ந்திருக்காரு. மச்சி vlogsக்கு வெல்கம் டு மச்சி vlogs. vlogs இல்ல மச்சி vlogs. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. டிக் 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 டிக். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இப்படியே காரில் ஃபன் பண்ணிக்கிட்டே பாலக்காடை நோக்கி போயிட்டு இருந்தோம். அது சரி, இந்த கல்லுக்கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, கோயம்புத்தூர்லேருந்து 63 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பாலக்காடுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அது லொக்கேஷன் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வணக்கம்ல மாப்பிள, தேனியிலிருந்து. இப்படி தான் நம்ம நண்பர் ஒருத்தர் பின்னாடி உட்காந்துட்டு ஹெல்மெட் போடாத வந்துட்டார். அதனால் நம்ம கேரளா போலீஸ் நண்பர் என்ன பண்ணிட்டாரு, இந்தாங்க தம்பிங்களா ஃபைனை வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஃபைனை போட்டு விட்டாங்க. என்ன பண்ணுறது, அது கேமராவில் பார்த்து போட்டாங்க. 1 வீக் கழித்து தான் எங்களுக்கு மெசேஜே வந்துச்சு. ஸோ கேரளா சைடு போகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக டபுள் ஹெல்மெட் போட்டு போயிருங்க, இல்லைன்னா அவ்வளோதான். இதே நிலைமை தான், ஃபைனை கட்டணும். ஸோ கடை போகிற வழியில் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிக்கலாம்னு சொல்லி நின்றுருக்கோம். இங்கே தான் நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, பாய்ஸ் சொல்லுங்க பசங்க எவ்வளோ. பாலக்காடு எதுக்கு போகிறோம்? பாலக்காடு எதுக்கு போகிறோம்? இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சைடிஷ் சாப்பிட. கல்லுக்கடையில் போய் சைடிஷ் சாப்பிட. எவ்வளோ தான் நம்ம ட்ரிப்பு போனாலும் நடுவில் வண்டியை நிப்பாட்டி இந்த டீ குடிக்கிற ஒரு சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சூப்பர். எப்ப பார்த்தாலும் டீ டீன்னுட்டு என்ன பேசுறியா? நம்ம ஊரு போண்டா டீ கொடுக்குற சுகத்தை நம்ம பொண்டாடி கூட கொடுக்க மாட்டோம், தெரியும்? ஒரு சைடு black, ஒரு சைடு white. நாங்க மலையை சேர்த்து கூட்டிட்டு போறோம் गाइस. மழை வர கூடாது गाइस. ஏனா ஒருத்தி துவைச்சு போட்டுருக்கா गाइस. அதான் गाइस. காப்பி பிடிச்சி இழுக்கறாண்டி. ஓய் ரெனினே யோரண்ட பல்லு மட்டும் மாறி பல்லே கம்மி குறைச்சி. கேரளாக்குள்ள என்டர் ஆயிட்டோம். கேரளா வந்தாலே வேற லெவலா இருக்குங்க. பச்சை பசேன்னு எந்த சைடு திரும்பினாலும் பச்சை பசேன்னு இருக்குது. நான் பார்த்துட்டு உங்களுக்குமே காமிக்கிறேன் பாருங்களேன். சொல்லியிருக்காங்க நம்ம லொகேஷனுக்கு. ஆல்ரெடி அங்கே நிறைய வண்டி நிற்கிதுன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போய் பார்க்கலாம், சரிங்களா? கீரி நிஜமாடா, பாம்பு கீரி எல்லாம் சண்டை பார்க்கலான்னு பார்த்தா கரெக்டாக பாம்பு எஸ்கேப் ஆயிடுச்சு. பாம்பு போயிடுச்சு உண்மையாலுமா? ஆமாண்டா, சொல்லு. இங்கே பாருடா, போய் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு வந்தேன்டா. அம்மா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். எல்லோரும் வெளியே நின்று ஃபோட்டோ அது இதுன்னு எடுத்துருக்காங்க. போஸ்ட் கொடுக்குறாரு இங்கிலீஷ் போர்க்கு டக்கு எல்லாத்துலேயும் ஒரு குடி, எல்லாத்துலேயும் ஒரு குடி. என்னது டக்கு டக்கு. ப்ரோ சில்லுடு டூடிலாம் இருக்குது. இல்லை இங்கே பேசிட்டு இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு குடிப்பாங்க. பானையா? கார்கில்
2D ஷாப், அதாவது கார்கில் கல்லுக்கடை. இதுதான் நம்மளை அன்புடன் வரவேற்கிறது. அப்படியே உள்ளார போனோம்னா என்ட்ரன்ஸில் அந்த கல் வச்சுருக்க இடம், அந்த சமைக்கிற இடம்லாம் இருந்துச்சு. அதை தாண்டி அப்படியே நேராக போயிட்டே இருந்தோம்னா ஃப்ரண்ட்டில் ஒரு குடிசைக்கு கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது அப்படியே அதை தாண்டி போனோம்னா எல்லாருமே அங்கே தாங்க இருக்காங்க. தென்னை மரத்துக்கு அடியில் உட்காந்து அழகாக சூப்பரான வியூவில் சூப்பராக இருந்துச்சு. கேரளா கிளைமேட்டுக்கும் இந்த தென்னை மரத்துக்கு அடியில் உட்காந்து கல் சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருந்துச்சு. குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ப்ளஸ் நிறைய பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஜாலியாக வைப் பண்ணிட்டு ஒரு சண்டே என்ஜாய் பண்ண வந்திருந்தாங்க எல்லாம். நாங்களும் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம், எல்லாமே வந்துருச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. எந்திரிக்க முடியாத கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு அடுத்து வந்து இயற்கையெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பாய் அடிபோலியானா. இப்போ நம்ம ஃபைனலாக அங்கே போயிட்டு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு இப்போ நாங்கள் ரிட்டர்ன் நம்ம பேக் போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். அந்த இடம் வந்து செம்மையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். ஏதோ சொல்கிறாங்க ரிவர் இருக்காமா, அதுக்குள்ளே எப்பவுமே பிச்சிருவோம் போல இருக்கே. போயிட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வாங்க என் கூட. நல்லா சாப்பிட்டனால எனக்கு உண்ட மயக்க முடிகிறது. கொஞ்சம் நேரம் தூங்கலான் இருக்கோம் 2 பேரும். மற்றவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. கங்கா வந்ததுலேருந்து டாட்டா தான் காமிச்சிட்டு இருக்கு. பேச மாட்டேங்குது. ஏன்னா நான் பேச மாட்டேன். அப்போ இப்போ பேசுனது யாரு? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஐலாண்ட் போனீங்க, எல்லாம் ட்ரை பண்ணீங்களா? பாம்பு சாப்பிடல. ஆமாம், பாம்பு சாப்பிட உள்ளே இல்லையா? நீங்கள் காய்ஸ் இப்போ எங்கே நம்ம போயிட்டுருக்கோம்னா எங்களுக்கே தெரியாது. அந்த ஆற்று சைட் போயிட்டுருக்கோம். மீன் எதாவது கிடைச்சா. ஆனால் அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நிறைய பேர் வேஸ்ட்டு போட்டு அந்த அழகை கெடுக்கிறாங்க. டூரிஸ்ட்டாக வர்றாங்க. ஆனால் நாங்கள் இல்லை, நாங்கள் இப்போ தான் வரோம். ஆனால் நாங்கள் போடல. எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க. அந்த இடம் நல்லா இருக்குது பார்க்க. நடுவில் ஊஞ்சல் கட்டி விளையாண்டா நல்லாயிருக்கும். நல்லா பெரிய பெரிய மரமாக இருக்குது. வாவ், அப்படியே இங்கே பாருங்களே, அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு. வேணா சொல்லுங்க, இங்கே ஆள் போட்டு வாங்கிக்கலாம். மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். புரியல. மலம்புழாலதா? ஓகே ஓகே. பக்கமா மலம்புழா? இവിടുന്ന് 13 கிலோமீட்டருங்களா? சரி சரி. பசங்க சொல்கிறாங்க, ஒருத்தர் சொல்கிறான் அந்த நாயா கூட நம்ம இருந்திருக்கலாம் போல இருக்க. நம்ம எப்படி கொஞ்சிறாங்க படுறாத நாய்களா. இல்லை எனக்கு புரியல அந்த கட்சி. ஏய் இது எல்லா கேங்லேயும் இந்த ஃபோட்டோ எடுத்து கொடுக்க ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. அதில் இந்த கேங்கில் இவர் தான் எங்கெங்கே நடந்து எடுத்துட்டு இருக்கிறாரு. என்னென்ன பண்ணணும் முதல்ல? ஸ்டோன் நீ பண்ணா தோக்குறவங்களுக்கு நான் சொல்றேன். ஸ்டோனர்ரா? ஸ்டோன் பெப்பர் எடுத்து இல்லையா? எப்படி காட்டணும்னே தெரியாது. ஸ்டோன் 5 விரல்ல ஏதாவது ஒன்று. சிஸ்டர் ஸ்டோன் இரு வீடியோ ஆட்ல தானே இருக்கு. 5 விரல்ல ஏதாவது ஒன்று. ஸ்டோன் பேப்பர் ஸ்டோன் சிஸ்டர் பேப்பர் ஸ்டோன் பேப்பர் சிசர். மாற்றி மாற்றி வாங்க வீடியோ. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. தேவலாம் மாட்டிக்கிட்டேன். இப்படிதான் டைவர்ட் பண்ணி விட்டுறணும். பேப்பர் சிசர் ஸ்டோன் பேப்பர் சிசர் ஸ்டோன் பேப்பர் சிசர். ஏய் வா, இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வா வா வா. இப்போ வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? இப்ப புரிஞ்சிருச்சு. கேம் இப்ப புரிஞ்சிருச்சு. நான் இது காட்டுவேனா நீங்க காட்டணுமா? தோத்தா அவங்க அடிப்பாங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர் ஸ்டோன் பேப்பர் சிசர் ஸ்டோன் பேப்பர் சிசர். அடிடா.
என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. ஏன் புடிச்ச தள்ளி விடலான்னு பார்த்தேன் நானு. Stone, paper, scissors. Stone, paper, scissors. 4 எல்லா விளையாட்டும் ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஆயிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போய் சேர நைட் ஆயிடுச்சு. திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் தான் உங்கள் மச்சீஸ் vlog.